நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு மனிதனுக்கு பணம் தேவைங்கும்போது எப்போ பணம் தேவையா இருக்கும்னா, ஒரு பணம் சின்ன வயசுல தெரியாது, 30 வயசுல தெரியாது, 40 வயசுக்கு மேலே தான் வந்து பையனை படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு, அப்புறம் காலேஜ் சேர்க்கறதுக்கு, பொண்ணு பெரிய மனுஷியான பணம், அப்பதான் பணத்தினுடைய முழு இது தேவை இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ சீட்டு போட்டுக்கலாம், பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம், அது பண்ணிக்கலாம் வரும்போது அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நாட வேண்டிய ஆள் பூரா 40 to 85 90 வயசு கஷ்டமாக இருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த புதிய நாகரிகமாக உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையன் சம்பளம் 80,000 வாங்க, 1 லட்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களே ஃபோன் பண்ணிச்சுவாங்க, தம்பி என்னுடைய பையன் நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்க, மாதம் 80,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சேமிப்பு இல்லாமல் இருக்கு, நீங்கள் மாதம் 10,000 சீட்டை போட்டு சொல்லுங்க. அப்போ நாங்கள் உடனே பேசுனா அவர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தம்பி சிட் ஃபண்டு அப்படி இப்படிமோ ஒரு 10 நிமிஷம் பேசுனதுக்கப்புறம், அண்ணே நீங்கள் என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல அப்படிம்பாரு. என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அப்படின்னு சரி, நான் அப்பாட பேசுனப்பா, நீங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பாங்க. நான் அப்பாட சொல்றப்பா, நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிச்சுடுறேன், அப்போ மூலியமாக சைன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க, பணம் மாதம் நீங்கள் கட்டிடலாம், அது ஓகேன்றாங்க. அது நெட் வசதி நிறைய இருக்குது, அமெரிக்கா போனாலும் சரி, மும்பை போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி கட்டிடாது அவர். அப்புறம் எப்படி என்ன சிஸ்டம் சொன்னோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அந்த பணத்தை எடுத்து அவைல் பண்ணும்போது அவங்க, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, அப்படின்னு விட்டுறாதீங்கண்ணே, மாதம் வாங்கி பணத்தை மொத்தம் வந்துடுங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ஷேரில் போடலைங்கிறாங்க, சில பேர் ஷேரில் போட்டாங்கிறாங்க. ஆனால் இப்போ சிட் ஃபண்ட் போட்டாங்க எடுத்து இப்போ எங்க சொல்லுவாங்க, சார் உங்கள் பணத்தில் வாங்கினது நகைகமாக கூட காய்ப்பாங்க, எங்கள் பணத்தில் இல்லைங்க, உங்கள் சீட் பணத்தில் வாங்கினதுமோ கையில் 20 மாதத்தில் அது சார் உங்கள் பணத்தில் அட்வான்ஸ் கொடுத்தா உங்கள் இது வாங்கின இடம் வாங்கினேன், உங்கள் இதில் வாங்கினது உங்கள் ராசியான இடம் வாங்க, உங்கள் சீட்டு போட ஈஸியாக கட்டி முடிக்க முடியுதுமாங்க. எல்லாம் அவங்களே போட்டு அவங்களே பெனிஃபிட் அடைஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒருத்தங்க அதே மாதிரி ஷேர் போட்டோ, சார் நான் இந்த ஷேரில் சம்பாரிச்சேன் அப்படின்னு யார் சொல்லி சரித்திரமே கிடையாது. நான் வந்து ஒரு கம்பெனி ஷேரில் சம்பாரிச்சேன் சார், இல்லை அந்த கம்பெனி ஷேர் வீடு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரி உங்கள் சிட் ஃபண்டில் போட்டு தான் உங்கள் பணத்தில் கல்யாணம் முடிஞ்சுவாங்க ஆச்சு, எங்கள் பணம் இல்லை தயவு செஞ்சு சொல்லுவாங்க, உங்களுடைய பணம் நீங்கள் சேமிச்சிங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லுவாங்க, சார் நாங்கள் நீங்கள் எப்படின்னா நடத்துறீங்க சார், அது கேட்குறீங்க, இதை கேட்குறீங்க, இவ்வளோ கேட்குறீங்க, நான் 20 நிமிஷம் போட்டுருக்கேன், போட்டுருக்கேன், சென்னையில் போட்டுருக்கேன், மும்பையில் ஒரு போட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஒரு காலத்தில் திரும்பி வந்து 10 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து 100% சக்ஸஸ் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு. அண்டர்ஸ்டிச்சு எனக்கு தெரிஞ்சு அவன் உதாரணத்தோட சொல்கிறாங்க. என்ன என்ன கேட்குறீங்க, ஏன் சார் கேட்குறீங்க, பெரும் கதையாக போச்சு சார், மாமா சார், அவர் மச்சான் சார், அண்ணன் சார், எப்படி சார் கேட்குறது, வழியே இல்லை சார், சண்டையாக போச்சு சார், குடிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. தவிர டஃபாக தான், ஏன்னா அது அவர் கண்டிப்பாக ஏமாற்றிருக்க மாட்டார். அவர் வெளியில் கொடுத்து வாங்கின இடத்துல செக்யூரிட்டி சரியா இல்லைன்னா வராமல் போயிருக்காங்க. அவர் ரொம்ப ஏழ்மையில் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் வீடு வாங்கி வச்சுக்கிட்டு கார் வாங்கி வச்சுட்டு இருக்க மாட்டார். அவர் ஏன் அந்த நபர் இப்படி போனார் அப்படின்னா, அவர் பிரமாதம் சம்பாதிச்சு பண்ணலாம். இது வந்து ஒரு மாயான ஃபீல்டு. இந்த ஃபீல்டு இன்று காணும் நெருக்கடிகள் எங்கிருந்து வந்ததோ, இதிலிருந்து மீண்டிட எங்கு பாடம் உள்ளதோ, ஒன்று மட்டும் உணர்கிறோம் உயர்ந்த ஞான சத்தியம், உழைப்பில் ஆர்த்தி உயர்த்துவாய் எங்கள் தாய் வளர்த்தியே. எவ்ரி தேர்ட் பர்சன் வந்து சிட் போடுறாங்க. ஒரு குடும்பத்தில் எடுத்து அவங்க அண்ணன் தம்பி எங்கேயோ ஒரு சிட் போடுவாங்க, போட்டுட்டு இருப்பாங்க. வெளியில போடுற சிட்டுக்கும் வளர்த்தியில போடுற சிட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? மொத்தத்தில் வளர்த்தி சிட் ஃபண்டுங்களோட மொத்தத்தில் சிட் ஃபண்ட் அப்படின்னா முதல்ல வரேன். சிட் ஃபண்டுங்கிறது ஒரு ரொம்ப எளிமையான, ரொம்ப ஒரு கடினமான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு பணம் தேவைங்கும்போது எப்போ பணம் தேவையா இருக்கும்னா, ஒரு பணம் சின்ன வயசுல தெரியாது, 30 வயசுல தெரியாது, 40 வயசுக்கு மேலே தான் வந்து பையனை படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு, அப்புறம் காலேஜ் சேர்க்கறதுக்கு, பொண்ணு பெரிய மனுஷியான பணம், அப்போ தான் பணத்தினுடைய முழு இது தேவை இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ சீட்டு போட்டுக்கலாம், பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம், அது பண்ணிக்கலாம் வரும்போது அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நாட வேண்டிய ஆள் பூரா 40 to 85 90 வயசு கஷ்டமாக இருக்காங்க. கூப்பிட்டு தம்பி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கம்பாங்க. தளதளத்த குரலில் அவங்க, ஏன்னா தெரியும் கம்பெனி நல்லா இருக்குது, கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாரிசுதாரரை போட்டுருவோம். எத்தனை வேணா வாரிசுதாரரை போட்டுக்கலாம், 2 மகன் 3 மகன். ஆனால் கேட்டு மகன் மட்டும் போட்டுவோம், மகளும் போட்டுமா, மகளையும் போட்டுருவாங்க சில பேர். வாரிசுதாரரை 2 மகன் ஒரு மகன்ப்பா 3 போடுங்கப்பா, 3 போட்டு சில பேர்லாம் நாமினிக்கெலாம் போயிருக்கு, சில பணங்கள்லாம் போயிருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமானது. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, தம்பி அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கிங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் போய் அப்ளிகேஷன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 95 வயசுல இருக்கவங்க கூட கஸ்டமராக இருக்காங்க, நலமாக இருக்காங்க. 89 90 வயசுக்கான தாராள கஸ்டமராக இருக்காங்க. அவங்க பையன் பேரன் பேத்தி, அந்த பேத்தி நமக்கு தெரியாது, வெளிநாட்டில் இருக்கும், ஆனால் வேற பேர்ல போட்டுருப்பாங்க, அவங்க அப்பா பேர்ல அம்மா பேர்ல போட்டுருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருப்பார், ஐயா சொல்லியிருப்பாரு. எனக்கு அதெல்லாம் காலப்போக்கில் வந்தது ஆரம்பத்தில். அதே மாதிரி ரெண்டுமே சந்திப்போம். ஒருத்தர் கேட்பாரு, என்ன சிட் ஃபண்ட் ஓடி போயிட மாட்டீங்களா அப்படிம்பாரு. இன்னொருத்தருக்கு அட்வான்ஸ் பணம் வாங்கி நம்மள்ட்ட முன்னுக்கு வந்தார் இல்லையா, அவருடைய சீட்டை விட நின்றுட்டே இருப்பார். நம்ம போற வரைக்கும் டீ சாப்பிட்டு நீங்க இருங்க அப்படிம்பாரு, நீங்க இருங்க அப்படிம்பாரு. ஸோ இதே சந்திக்க வேண்டியிருக்கும். நான் அவங்க பணம் போட்டு கடைசி எடுக்க போறாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன தம்பி கரெக்டாக நடத்துறீங்களா, பணம் கரெக்டாக வந்துருமா, ஓடிக்கிட்டு போயிடாம அவங்க ஓடி போயிட்டாங்க, எப்படி பணம் வசூல் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு தானே செய்யும், ஏன்னா கடைசி பணம் எனக்கு எடுக்கிறாங்க இல்லையா அவங்க. நம்ம அப்போ நாங்கள் சொல்லுவோம், சார் செக்யூரிட்டாக போகிறோம், சேஃபாக போகிறோம். நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸோட நாங்கள் வாங்குற ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய பேர், அவங்களுடைய எந்த ஊர், சொந்த ஊருடைய இது, ப்ளஸ் என்ன செக்யூரிட்டி தரப்போறாங்கிறது சீட்டு சேரானே சொல்லிடுவோம். ஓ சரி சரி சரி. டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ், எல்ஐசி பாலிசியா, சொத்து விவரங்களா,
ஒத்து விவரங்கள் என்ன மாதிரி சொத்து விவரங்கள் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறக்கூடிய இருக்கவங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு கேட்கும்போது அவங்க இதை தர முடியாது அப்படின்னு சொல்லி சீட்டு முடிஞ்சா செய்வாங்க, இல்லைன்னா விலைக்கு போயிடுவாங்க இல்லையா, பின்னாடி பிரச்சனை வராது. ஸோ அப்போ நம்ம 20 பேர் சேர்க்கறதுக்கு 25 பேர் சேர்க்கறதுக்கு 250 பேர் பார்க்க வேண்டியிருக்கும். அது ஒண்ணுதான் விஷயம். அதுக்கு சங்கடப்பட்டோம்னா பின்னாடி நிம்மதியா இருக்க முடியாது. சோ பின்னாடி படுற கஷ்டத்தை முன்னாடி படுறோம். சோ லெட்ஜர்ல பார்க்காம நம்ம பணத்துல பார்த்தலாம் நம்ம லாபங்களை. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சிட்டு எடுத்தா அதுக்குண்டான ஜாமீன் கொடுத்துட்டு தான் எடுக்க முடியும். கண்டிப்பான முறையில் ஜாமீன் கொடுத்து தான் எடுக்க முடியும். ஜாமீன்ல வந்து ஷூரிட்டிஸ் ஜாமீன் அது எப்படி அப்படின்னா பலதரப்பட்டது இருக்கு. இப்போ ஒரு அப்பாவும் பையன் போட்டிருப்பாங்க, பையன் சீட்டு கேட்பாரு, அப்பாவோட பெய்டப் அமௌண்ட் இருக்கும், அப்பா கையெழுத்து போட கொடுக்கலாம். ஏன்னா அவருடைய பெய்டப் அமௌண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா. அதாவது இன்னொருத்தங்க கேட்பாங்க, எனக்கு அவர் கொடுத்துருக்கீங்கன்னா அவருக்கு அப்பா பணம் கட்டி வச்சிருக்காங்க. இல்லை இன்னொருத்தர் அப்பா கேட்பாரு, பையன் வெளிநாட்டில் சம்பாதிச்சு மாசம் 1 லட்சம் சீட்டு கட்டுறா இருப்பாரு. ஸோ அப்போ அவங்களுடைய கண்டென்ட் அங்கே அனுப்பிச்சுடுங்க எங்களுக்கு சீட்டு அப்பா எடுக்கிறாங்க, ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம், நான் வந்து பொறுப்பேற்றுன்னு சொல்லும் போது அப்பாவுக்கு பணம் கொடுப்பாங்க. ஏன்னா அப்பா சொல்லுவார், இல்லைங்க நான் வீடு கட்டி முடிக்க போறேன் தம்பி, நான் சொல்ல அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த புதிய நாகரிகமாக உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையன் சம்பளம் 80,000 வாங்க 1 லட்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களே ஃபோன் பண்ணிச்சுவாங்க, தம்பி என்னுடைய பையன் நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்க, மாதம் 80,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சேமிப்பு இல்லாமல் இருக்குது, நீங்கள் மாதம் 10,000 சீட்டை போட சொல்லுங்கள். அப்போ நாங்கள் உடனே பேசுவோம். அவர் என்ன சொல்லுவார், நாங்கள் தம்பி சிட் ஃபண்டு அப்படி இப்படிமோ ஒரு 10 நிமிஷம் பேசுனதுக்கப்புறம், அண்ணே நீங்கள் என்னவோ சொல்லிக்க ஒன்றும் புரியல அப்படிம்பாரு. நீங்கள் என்னவோ சொல்லிக்க ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அப்படின்னு சரி நான் அப்பாட்ட பேசுனப்பா, நீங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பாங்க. நான் அப்பாட்ட வரேன்னு சொல்கிறப்பா, நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிச்சு விடுறேன், அப்போ மூலியமாக சைன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, பணம் மாதம் நீங்கள் கட்டிடலாம், அது ஓகேன்றாங்க. அது நெட் வசதி நிறைய இருக்குது, அமெரிக்கா போனாலும் சரி, மும்பை போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி கட்டிடுறாரு. அப்புறம் எப்படி என்ன சிஸ்டம் சொன்னோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து அவைல் பண்ணும்போது அவங்க, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, அப்படின்னு விட்டுறாதீங்கண்ணே, மாதம் வாங்கி பணத்தை மொத்தமாக தந்துனீங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. ஒரு அந்த ஹவுசிங் லோனை முடிக்கும் போதோ இல்லை ஒரு வண்டி லோனை முடிக்கும் போதோ அது பெரிய உதவிகரமாக அமையும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் விதை போட்டு வச்சோம்னா அது ஒரு 25 வயசில் ஒருத்தரை பார்த்துருப்போம், 35 வயசில் சீட்டு போடுவார் ஒருத்தர். அதே மாதிரி நீங்கள் சீட்டு கம்பெனி ஓடி போடாமல் நடத்தீங்களான்னு கேட்பாரு. 15 வருஷம் கழிச்சு ஃபோன் வரும், ஆனால் ஞாபகம் இருக்கா உங்களை பார்த்தோம் பாரு, ஆமாண்ணே சீட்டு போடுவார் நம்மள்ட்ட வந்து வாங்கிப்பார். ஸோ வந்து நம்ம எதையுமே சந்திச்சு அதான் சொல்கிறேன், ஒரு எளிமையான டஃப்பான ஒரு ஃபீல்டு. ஏன்னா அவங்களுக்குமே ஒருத்தங்க பணம் கட்டுறாரு, ஒரு 2000 ரூபாய் சொல்லுங்களேன், அவருடைய குடும்ப செலவை நீக்கி எல்லாத்தையும் விட்டு மேலே வந்து தான் பணத்தை வந்து அவர் சேமிக்க முடியும். ஸோ இல்லை கடுமையாக நிச்சயமாக 2000 இந்த தடவை முதல்ல சீட்டு கட்டிடணும், அப்புறம் தான் நம்மளுடைய செலவை குறைச்சிக்கலாம் அப்படின்னு வரவங்க தான் ஒரு மன உறுதியோட ஏன்னா பணத்தை சேமித்து வரணும் அப்படின்றவங்க தான் இந்த சிட் ஃபண்ட் ஃபீல்டு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சேமிப்பு வந்து இப்போ நாங்களே இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் சீட்டு போடுவோம். ஏன்னா சீட்டுங்கிறது மாதம் சின்ன தொகையாக கட்டி கடைசி பட்சத்தில் ஒரு 20 மாதம் 25 மாதம் 30 மாதம் 40 மாதம் 50 மாதத்தில் முன்னாடி வந்து சிட் ஃபண்ட் ஆக்ட் வந்து 60 மாதம் வரைக்கும் நடத்தலான் இருந்துச்சு. இப்போ வந்து 50 மாதம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 30 மாதம் 40 மாதம் கட்டி வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய தொகையாக 20 சீட்னா 20 லட்சம் 30 சீட்னா அந்த கம்பெனி கமிஷன் போக அந்த தொகை வரும்போது ஒரு பெரிய ஒரு கட்டணங்களுக்கு சரி நம்மளுக்கு சரி ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் புதுசாக வரவங்க என்ரோல் பண்ணி சின்ன சீட்டு செய்வாங்க. 2000 25 மாதம் 50,000 4000 25 மாதம் 1 லட்சம் அவங்க தான் பின்னாடி 10 லட்சம் 20 சீட்டு போட கூட ஒரு முக்கிய காரணியாக இருப்பாங்க. இதில் அரசாங்கத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்ன, அது ஒரு முக்கியமான கொஸ்டின். அது நல்ல ஆன்சர் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 50,000 40 மாதம் 20 லட்சம் சீட்டு 20 லட்சம் சீட்டு அப்படின்னா முதல்ல 20 லட்சம் எப்படி எடுக்கணும் ஆக்சுவலாக பேங்க்ல நம்ம முதல்ல நீங்கள் நடத்தணும்னா முதல்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி கட்டணும்? முதல்ல கம்பெனி வந்து ஃபோம் 1 பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று 2 பதிஞ்சுக்கணும். ஃபோம்ங்கிறது முன்னாடி 6 லட்சம் நடத்தலாம், இப்போ 18 லட்சம் நடத்தலாம். 4 பேர் கொண்டவங்க சேர்ந்து 18 லட்ச ரூபாய்க்கு நடத்தலாம். இப்போ பிரைவேட் லிமிடெட் நம்ம போடுற தொகை இப்போ ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் 1 கோடி ரூபாய்க்கு நடத்தலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ். கம்பெனி பதிஞ்சிடும். 50,000 ரூபாய் 40 மாதம் 20 லட்ச ரூபா சீட்டு. ஆக்சுவலாக 40 மாதம் கொண்டு 40 மாதம்னா 40 மெம்பர்ஸ் 50,000 ரூபா கொண்டு 20 லட்ச ரூபா சீட்டு. முதல்ல எப்படி எடுக்கணும் 20 லட்ச ரூபாய்க்கு? 20 லட்ச ரூபாய்க்கு முதல்ல எப்படி எடுக்கணும்? முதல்ல எப்படி நம்ம எடுத்துக்கணும்? 20 லட்ச ரூபாய்க்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க. 40 மாதம் கழிச்சு 25,19,000 வரும். எப்படி எடுக்கணும்னா இந்த டெப்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தான் திருச்சி ஸ்ரீ வளர்ச்சி ஃபண்ட் சொல்லணும். நம்ம பேர் எடுக்கிறதுல எடுத்து ஒரிஜினலில் கொண்டு போய் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. மாதிரி ஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் நாம்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஃபார்ம்ஸை பதிவு பண்ணி கம்ப்யூட்டர் முன்னாடி மேனுவல் இப்போ கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிட்டோம்னா கம்பெனி பேர் மட்டும் தான் மாறும். எந்த கம்பெனி தான் விசாரணை செக் பண்ணால் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் எங்களுக்கு செக் பண்ணால் தான் வரும். அதை ஃபார்ம்ஸ்லாம் வாங்கி பதிவு பண்ணி அப்புறம் மெம்பர்ஸ் 2 அப்ளிகேஷன் வாங்குவோம். ஒன்று எங்களுக்கு, ஒன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கொடுத்து இப்போ 15வது தாள்னா எங்கள்கிட்ட 15வது காப்பி இருக்கும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த காப்பி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு என்ன பேப்பர் இருக்கும் அவ்வளோ பக்காவாக வச்சு ஒவ்வொரு சீட்டையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, பதிவு பண்ணணும். ஆனால் சில பேர் வந்து ஒரு சீட்டையும் பதிவு பண்ணாமல் நடத்துறாங்க. சரி, வெளியில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லா சீட்டையும் பதிவு அரசாங்க முறைப்படி பதிவு பண்ணி நடத்தினா இன்னும் நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா சப்போஸ் மிஸ்பிளேஸ் ஆகும்போது ரெக்கவரிக்கு வந்து ரொம்ப நாமினலான ஃபீஸ் வாங்குறாங்க. ரெண்டாவது ஒரே விஷயம் சொல்லுவாங்க, சார் வாங்கினது செக் தான். ஏன்னா முன்னாடி தான் கேஷ் டெப்பெல்லாம் கிடையாது. செக்கில் வாங்கிட்டீங்க, பணம் கட்டணுமே இல்லையா? அவங்க ட்ரஸ்ட்டாக நடத்துறாங்க. அவங்க பணத்தை தயவு செஞ்சு கட்டுறா 1 வயதாக தான் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 2 வயதாக கொடுக்குறாங்க. நான் அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வயதாக தான். அதுக்கு மேலே அவங்களும் பணம் வாங்கி கொடுக்கலங்க, அவங்களும் ட்ரஸ்ட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக. ஏன்னா ப்ரூஃப் ஆகி போகுது கம்பெனி பேமெண்ட் வாங்கினது. உடனடியாக அவங்க வந்து 2 வயதாக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்
பண்ணுமோ அதை ஈஸியாக எடுத்து சேலரி அட்டாச்மெண்ட்டோ இல்லை சொத்து பத்திரத்தினுடைய ஒரு அட்டாச்மெண்ட்டோ என்ன பண்ணணுமோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க அவங்க. எந்த விதமான அதனால ஒரு சேஃபான ஒரு 100% சேஃபானது. அதான் வந்து ஏன்னா பதிவு பண்ணலைன்னா வாய்க்கரால பேச்சுகள் சண்டைகள் தான் வருமே தவிர நிச்சயமாக வந்து பேப்பரில் பேச முடியாது. அது அதே மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி முடிச்சுட்டு சிட் ஃபண்ட் ஆரம்பித்த புதுசில் அங்கே ஆரம்பித்த புதுசில் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்பா ஓடி போனாங்க. எங்கள் ஊரில் உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கானேமா மூணா முத்துராமன் செட்டியார் அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 87 வயசுக்கு அவங்க ஏன்னா இப்போ நான் நிறைய அறிமுகம் ஆகிட்டேன் அவங்கள்ட்ட. பட் அவங்க அதுக்கு அப்போ சொன்ன விஷயம் இப்போ எங்களுக்கு கம்பெனி ஓப்பனிங் டே இன்னைக்கு 20th டே, இப்போ 20 வருஷம். அப்போ நாங்கள் ஆரம்பித்த புதுசு 2005 டிசம்பர்லேயே ஜனவரி மாதம் 2006 போகும்போது ஆசீர்வாதம் பண்ணிட்டு விசாரணை சிட் ஃபண்ட் மாதிரி வளர்ந்தவங்க தம்பினாங்க. அப்போ விசாரணை சிட் ஃபண்ட் யார் இருக்காங்கன்னு தெரியாது. அண்ணன் சொல்றது புரியல, ஓகே ரைட் அப்படியே வந்தோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் வீட்டில். இப்போ நாங்கள் வீட்டிலே பேசிக்கோங்க கூட. அதே மாதிரி பின்னாடி காலங்களில் நல்ல பழக்கமாகி விசாரணை சிட் ஃபண்ட் ஓபதி அண்ணன் இன்கார்பரேட் சிட் ஃபண்ட் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருக்காங்க, நான் பொருளாளர் இருக்கேன். நாங்கள் எங்களுடைய அசைவுகள் அவங்களுடைய ஐடியாஸ் தான். ஏன்னா அவங்க 78 வருஷம் வச்சிருக்காங்க. அவங்க போட்டியாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் போய் நீங்கள் கேட்டாலும் சரி, நான் கேட்டாலும் சரி, இன்னொரு நபர் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் உங்களுக்கு என்ன அதான் சொல்லுவார் அண்ணன் சொல்லுவாங்க. அவங்க நடராஜன் அண்ணா இருக்கட்டும், உமாபதி அண்ணா இருக்கட்டும், அருணாச்சலம் அண்ணா இருக்கட்டும், பேப்பரில் பேசணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் 77 வருஷத்துக்கு பேப்பரில் பேசணும், நாங்களே எப்படி வந்துச்சிங்க 70 10 20 30 தான் வருங்க, இந்த விஷயம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நம்மளை பூஸ்டப் பண்ணி எல்லாத்தையும் எப்படி பண்ண. அதனால நாங்களாம் இப்போ நிறைய சிஸ்டம் மாற்றி 100% சேஃபாக வந்துட்டோம் நாங்கள் அவங்க சொல்கிறத வச்சு. ஏன்னா அவங்களுடைய எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு 10 அனுபவங்கள் இருக்குது. எல்லா ஈவன் ஸ்டாஃபாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், நம்ம கார் ஓட்டுற அந்த ரிஜர் போட்டு லாக்ங்கிற புக் போட்டிருக்காங்க, காருக்கு எப்படி ஓட்டுறது, என்ன பண்ண டிரைவர் என்ன பண்ணணும், எல்லாமே சிஸ்டமேட்டிக். அப்படிங்கும்போது நம்ம எப்படி பண்ணணும் சொல்லுவாங்க, சேர்க்கும் போதே முடிவு பண்ணணும், எங்கே போய் முடியும்னு சொல்லி அடிப்பாங்க. அதனால அந்த சிஸ்டமேட்டிக் எங்கேயே கொண்டு வந்து எப்படி பண்ணணும், எங்கே வாங்கணும், எங்கே செக்யூரிட்டி தவறும். ஒரு செக்யூரிட்டி வாங்கினாலும் தவறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வாங்கினீங்கன்னா 50 வயசுக்கு மேலே வாங்கினா பயங்கர ரிஸ்க். 52 வயசு அவர் 5 வயசு தான் இரண்டாம் போட்டு அதாவது வாலண்டியர் ரிப்போர்ட்டில் போயிடுவார். அப்போ அதுக்கு எப்படி ரெக்கவரி பண்ணணும், போய் விட்டார்னா இல்லை என்ன மாதிரி பண்ணணும், எப்படி அது மாதிரி ஒரு சொத்து பத்திரத்தை நம்மளுக்கு ஒரிஜினல் கொடுத்தப்போ பதியாக அமைச்சு போனால் போட்டுன்னு அவர் இன்னொருத்தில் ஒரு டூப்ளிகேட் பத்திரம் போட்டு ஒரிஜினலை காணுன்னு சொல்லி வித்துட்டு போயிருப்பார். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு தேதி நம்ம வாங்குற அன்னைக்கு 72,000 சேலரி டேக் ஹோம் சேலரி வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை கடனாக 22,000 இருக்கும். நம்ம அட்டாச்மெண்ட் போய் 10,000 கொடுத்துப்பாங்க, 12,000 கொடுத்துருப்பாங்க. அவங்க சார் சேலரி 22,000 வாங்குறாங்க, எப்படிங்க 12,000 அட்டாச் பண்ண முடியுமாங்க. ஸோ இவ்வளவையும் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க அவங்க, இந்த மாதிரி நடத்துங்க, இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு. என்ன சொல்லப்போனால் ஃப்ரீ அட்வைஸிங் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. நாங்கள் மட்டும் இல்லை, பெரிய கம்பெனிங்கெல்லாம் நம்ம பள்ளத்தூருக்கு அண்ணன் கம்பெனிக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இன்னைக்கு பார்த்துட்டு போகிறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. அது நம்ம வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் ஆடிட்டர் சார், அட்வொகேட் சார், அந்த மாதிரி அவங்க விசாரணை சிட் ஃபண்ட் அவங்களுடைய இதுவும் எங்களுக்கு ஒரு பெரும்பங்கு வகிச்சது எங்களுக்கு. இல்ல அது எது சொல்ல வரேன்னா, அன்னைக்கு காலத்துல அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, முத்துராமண்ணே வந்து அன்னைக்கு வளர்ந்து வாங்க தம்பி அப்படின்னாங்க. இன்னைக்கு மறக்கவே முடியாத நிகழ்ச்சி அது. மாதிரி வளர்ந்து உங்களுடைய விளம்பரங்கள்ல வந்து டெபாசிட் பெறுவதில்லைன்னு சொல்றீங்க. அதாவது ஆர்பிஐ வந்து முன்னாடி வந்து டெபாசிட் வாங்கலாம் அப்படின்னு சிட் ஃபண்டுக்கு வந்து ரூல் இருந்துச்சு முன்னாடி. சரி, ஒரு 20 அதாவது 1985 வரைக்கும் நினைக்கிறேன் டெபாசிட் வாங்கலாம். தாராளமாக டெபாசிட் 6 வட்டி 1 வட்டி 1.5 வட்டி, அப்போலாம் 2 வட்டி 2 வட்டிலாம் கொடுக்கலாம். ஸோ 1 வட்டிலாம் வாங்குவாங்க, 1 வட்டி 1 வட்டிலாம் நம்மளுக்கு வாங்கி டெபாசிட்டை வாங்கி கொடுத்து பணம் சம்பாதிச்சிருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. அது நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது. நம்ம பப்ளிக் டெபாசிட் வாங்கி இவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு நாள் ஆக்ட் போட்டாங்க, பப்ளிக் டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு. அதாவது கவர்மெண்ட் ரூல் அது அரசாங்கம் ஆர்பிஐனுடைய விதி நாங்களே போட்டிருப்போமே, ஆர்பிஐ விதி பிரகாரம்னு போட்டுருவோம். ஆர்பிஐ விதி வந்து உடனே நிப்பாட்டி அப்படின்னாங்க. அப்போ அனைத்து உயரம் ரொம்ப சிரமப்பட்டு சில பேர்லாம் அது க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க, சில பேர்லாம் அழகாக டெபாசிட் திருப்பி அடைச்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் திருப்பி அதான் உண்மையான வளர்ச்சியாக தான் நம்மளுடைய பணத்தை நம்ம வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத அது பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஒட்டுன ஒரு கேள்வி பதில் வந்து சிட் ஃபண்ட் பண்ணுறமாங்க, அப்புறம் 5% எக்ஸ்ட்ரா பண்ணுறமாங்க. அது வந்து நிச்சயம் வளர்ச்சிக்கு வழி கிடையாது. புரியல, 5 பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் பண்ண இந்த பிசினஸ் பண்ண இந்த பிசினஸ் சிட் ஃபண்டோட 5 பிசினஸ் பண்றோம் அப்படிமாங்க. அது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு கரெக்டான ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்றது தான் கரெக்டா இருக்கும். சிட் ஃபண்ட்ல இருக்கணும். சரி, இப்போ சேவிங்க்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்போ ஷேர்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, சிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. எந்த வகையில சிட் ஃபண்ட் சிறந்தது? ஆமா, ஏன்னா அதே மாதிரி போஸ்டல்ல வந்து போஸ்டல் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஆமா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க என்ன சார் போஸ்டல்ல பண்ணணும், போஸ்டல் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இன்னும் 500,000 கூட கட்டி சேமிக்கலாம். அது நல்ல ஒரு ஸ்கீம் அது. ஆனால் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 6% கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ மிக சின்ன சேமிப்பு இல்லை ஒரு பழக்கத்துக்காக வரதுக்காக சின்ன வயசுலேருந்து போட்டுருப்போம். சில பேர் 500 ரூபாய் போட்டுருப்பாங்க, 100 ரூபா போட்டுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது ஒன்று, அது ஒரு போட்டு வர்றதுக்கு. ஏன்னா சின்ன சேமிப்பு ஒரு மாதிரி வர்றதுக்கு அது ஓகே. ஒரு பிஸ்னஸுக்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு சேமிப்பு போட்டோம்னா ஒரு 1.5 வட்டி வரணும். ஏன்னா முன்னாடிலாம் 2 வட்டிலாம் வரும், 2.5 வட்டிலாம் வரும். இப்போ வராது. ஏன்னா போட்டி இருக்கிறதுனால வந்து நம்ம நல்ல மெம்பரில் சேர்த்துறோம். மெம்பர் சேர்க்கறது. ரெண்டாவது பண தேவைகள் வந்து பேங்க்லாம் ஈஸியாக லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பண தேவைகள் இருக்கிறதுனால அதிகமாக தள்ளுபடி பண்ணி இருக்கிறது ஆள் கிடையாது. அப்போ மீடியமாக 1.5 வட்டி ஒருத்தர் சீட்டு போட்டார் அப்படின்னா, 1 லட்சம் வச்சுட்டு அப்படின்னா ஒரு அந்த கடைசி மாதம் எங்களுக்கு கம்பெனி கமிஷன் 5% போக 95,000 வாங்குவார். கட்டுறது வந்து ஒரு 85-86 ரூபா கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 9-10 ரூபாய் பெனிஃபிட் வந்து 25 மாதத்தில் 30 மாதம் 40 மாதம் கூட இருக்கும்.
அடைக்கிறதுங்கிறது வட்டி கணக்கு பண்ணிங்கன்னா 1.5 வட்டி கணக்காகும். அதுதான் நியாயமான வட்டி, நியாயமாக கிடைக்கும். அதிகபட்சம் வட்டி கிடைக்குது, அதிகபட்சமாக தருந்தா வெளியில் போய் அண்டர்ஸ்டிச் சேர்ந்து டெபாசிட் பண்ணி எல்லாம் எங்கெங்கேயோ பண்ணி பல குழப்பங்கள் வந்து முடிகிறாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ஷேரில் போடலைங்கிறாங்க, சில பேர் ஷேரில் போட்டாங்கிறாங்க. ஆனால் இப்போ சிட் ஃபண்ட் போட்டாங்க எடுத்து இப்போ எங்கே சொல்லுவாங்க, சார் உங்கள் பணத்தில் வாங்கினது நகைகமாக கூட காய்ப்பாங்க. எங்கள் பணத்தில் இல்லைங்க, உங்கள் சீட்டு பணத்தில் வாங்கினதுமோ கையில் 20 மாதம் 25 மாதத்தில் ஆமாம் சார் உங்கள் பணத்தில் அட்வான்ஸ் கொடுத்தா உங்கள் இது வாங்கணும், இடம் வாங்கினேன், உங்கள் இதில் வாங்கினது உங்கள் ராசியான இடம் வாங்க, உங்கள் சீட்டு போட ஈஸியாக கட்டி முடிக்க முடியுதுமாங்க. எல்லாம் அவங்களே போட்டு அவங்களே பெனிஃபிட் அடைஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒருத்தங்க அதே மாதிரி ஷேர் போட்டோ சார் நான் இந்த ஷேரில் சமாளித்தேன் அப்படின்னு யார் சொல்லி சரித்திரமே கிடையாது. நான் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஷேரில் சமாளித்தேன் சார், இல்லை அந்த கம்பெனி ஷேரில் வீடு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரி உங்கள் சார் உங்கள் சிட் ஃபண்டில் போட்டு தான் உங்கள் பணத்தில் கல்யாணம் முடிஞ்சுவாங்க ஆச்சு, எங்கள் பணம் இல்லை தயவு செஞ்சு சொல்கிறாங்க, உங்களுடைய பணம் நீங்கள் சேமிச்சிங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 வட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு. 1.5 வட்டி. ஏன்னா இந்த ரிசல்ட் நாங்கள் சொல்றதில்லை, ஏன்னா அவங்க நோட்டு போட்டுருவாங்க, நம்ம வட்டி கடை வச்சுருக்கோம் நம்மள்ட்ட சீட்டு போட்டுருக்காங்க. அவங்க சொல்லிடுவாங்க உங்க சீட்டு இந்த குரூப்ல வந்திருக்கு, அந்த குரூப்ல கம்மியாக வந்து இது கூட வந்து அவங்க சொல்ற ரிப்போர்ட் இது 1.5 மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மாதிரி ஷேர் பேங்கில் எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க, ஈவன் ஷேர் போட்டுருக்கவங்க கூட எங்களை சீட்டு போட்டுருக்காங்க, ஷேர் போட்டுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டுருக்காங்க, சிட் ஃபண்ட் போட்டுருக்காங்க, சீட்டு போடுவாங்க. ஏன்னா பழக்க வழக்கத்தில் நாங்கள் இன்னொருத்தருக்கு போடுவாங்க, எங்கள்கிட்ட போடுவாங்க. எதை போட்டாலும் பண்ணாலுங்க ஷேர் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி அந்த 3 வட்டி 2 வட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குல்லேன்னு சொல்ல அந்த ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி இது அப்படி இல்லை, போட்டோமா 3ஆம் மாதம் தேவையா ஒரு செக்யூரிட்டி கொடுத்துட்டு 3ஆம் மாதம் பணத்தை நீங்கள் ஒரு நான் அந்த 50,000 ரூபா 40 மாதம் 20 வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மாதம் கட்டிப்பீங்க, 1 லட்சம் தான் கட்டிப்பீங்க. 3ஆம் மாதம் உங்களுக்கு வந்து 10 லட்சம் வச்சுட்டு ப்ரைஸ் உங்களுக்கு 7 லட்ச ரூபா கிடைக்கும் செக்யூரிட்டி கொடுத்துட்டா. அப்போ எவ்வளோ எளிமையாக எவ்வளோ ஈஸியாக பணத்தை அடைய முடியும், எளிதாக இருக்கு, ரொம்ப மிக எளிதாக. டாக்குமெண்டேஷன்ஸ் இன்னைக்கு நீங்கள் பேங்க்ல போனீங்கன்னா அவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, குறைஞ்ச ஒரு 100 கையெழுத்து போடணும். எல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தக்கப்புறம் உங்கள் வீட்டில் நகை எவ்வளவு அது என்ன இது என்னன்னு. ஏன்னா இந்த மேனேஜர்ஸ்லாம் எங்கள்கிட்ட சில சீட்டில் போனால் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பரவாயில்ல சார் கேள்வி கேட்குறது எங்களுக்கே சங்கடமாக இருக்கும், உங்கள் வீட்டில் நகை இல்லைன்னா கேட்க முடியாது, ஏன்னா அவங்க மேலே கேட்க சொல்கிறாங்க ரிப்போர்ட். நாங்கள் இல்லைனா இல்லை நான் கேட்டோம் இல்லைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளோ கடுமையான கேள்விலாம் இருக்குங்க. நம்ம எளிமையான செக்யூரிட்டி, எளிமையான ஒரு சான்சஸ் முன்னுக்கு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள். அதை வச்சு தொழில் ஆதாயம் பரவுது, எங்கேயோ போய் நிப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு கல்யாண காட்சிக்கு நம்பி நம்மள்ட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு ஜனவரி மாதம் பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஜனவரி 2ஆம் தேதி எனக்கு வேணும், ஜனவரி 20ஆம் தேதி கல்யாணம் ஆகும், டிசம்பருக்கு லாஸ்ட் நாங்கள் கூட்டு கொடுத்துருவோம், நாங்கள் செக்யூரிட்டி கரெக்ட் பண்ணிட்டு நாங்களே செக்யூரிட்டி கரெக்ட் பண்ணுவோம், ஐயா இது பண்ண போகிறேன் போய் பண்ணி ரெடி பண்ணி. ஸோ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு நம்பி பணம் வாங்கலாம், எளிமையான வழியில் எளிமையான வட்டியில். ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ கிரகப்பிரசம் பண்ணுறதுக்கோ ஒரு லோன் அடைக்கிறதுக்கோ, சார் எனக்கு இந்த பேங்க்கில் லோன் இப்போ பெரிய டெக்ஸ்டைல்ஸ் மில் இருப்பாங்க, அவங்க சார் இந்த நாங்கள் ஓடி மாற்ற போகிறோம் நாங்கள், ஸோ எங்களுக்கு இத்தனை லட்சம் டார்கெட் நாங்கள் 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உங்கள் சிஃப்ட் மூலமாக வருது எங்களுக்கு அப்படிப்பாங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதை அப்படியே கிளியர் பண்ணி சில பேர் ஓடியை மாற்றுறாங்க பேங்க் டு பேங்க், ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுதுன்னு சொல்லி சில பேர் கிளியர் பண்ணி வெளியே கொண்டாடுறாங்க. ஏன்னா மாதம் சீட்டு கட்டினா நம்ம சீட்டோட அந்த பிரின்சிபலோட சேர்ந்து வட்டியும் சேர்ந்து அடைஞ்சிருது 20 மாதத்தில். பேங்க்ல நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஈவன் 6%, 8%, 10%, 12%, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 100 வருஷம் வந்தாலும் உங்கள் பையன் வந்தாலும் வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். இது அப்படி இல்லை, முதலும் சேர்ந்து பிரின்சிபலும் சேர்ந்து வட்டியும் சேர்ந்து அடப்படும், அது கிடைக்குது. முடிஞ்சு. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் சீட்டு நடத்துறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 பேர் இருப்பாங்க, இருக்காங்க. அதில் வந்து சில மாதம் யாருமே கேட்கலன்னா அது எப்படி? சில பேர் வந்து வழக்கமாக வெளியே நம்ம யாராவது குளிக்க இருக்க ஒருத்தர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் வந்து போட்டிகள் ஜாஸ்தி இருக்கும். 30 சீட்டில் கிட்டத்தட்ட 15 டோக்கன் 12 டோக்கன் வரும் முதல்ல. ஏன்னா எடுத்து முன்னாடி விழுந்துச்சா எடுத்து ஒரு நகையை வாங்கலாம் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லி எல்லாமே கடைசியாக எடுக்கிற நபர் கூட போட்டு வைங்க 5 மாதத்துக்கு டோக்கன் வாங்க. ஸோ அந்த 5 மாதத்துக்கு அப்புறம் யார் யார் வேணுமோ அவங்க டோக்கன் போட சொல்லுவாங்க. ஸோ அந்த 30 சீட்டு வச்சுக்கிங்களேன், இந்த 5 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 15 டோக்கன் போயிட்டு இருந்தது ஆட்டோமேட்டிக்காக 8 டோக்கன் ஆகிப்போம் தேவையானவங்க மட்டும். அதுவும் ஒரு சில பேர் இல்லை சார் நாங்கள் பிளான் மாற்றிட்டோம், நம்ம ஜனவரிக்கு மேலே கிடைச்சா போதும் எனக்கு, இல்லை பிப்ரவரியில் கிடைச்சா போதும் எனக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 4 டோக்கன் 3 டோக்கன் வரும். கடைசியாக 2 டோக்கன் ஃபோன் பண்ணிக்கோம், சார் 2 பேர் டோக்கன் இருக்கீங்க விட்டு கொடுக்கலான்னு கேட்போம். இல்லைங்க போடுங்கன்னா டோக்கன் போடுவோம், நம்ம வந்துட்டே இருக்கும். ஒரு 15ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா யாருமே கேட்காம இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்போம், சார் இப்போ 10 லட்சம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் போயிட்டு இருக்கு, ஆனால் உங்களுக்கு தேவை இருக்குன்னா பரவாயில்ல எடுத்துலாமே நீங்கள் எப்படி பிசினஸ் இருக்குமே உங்களுக்கு அப்படிங்க எவ்வளோ போயிட்டு இருக்கோம், சரி எனக்கு 8, 10, 8 வந்தால் ஏதோ எமௌண்ட் சொல்லுவாங்க வந்து எடுக்க அப்படின்னு. அப்போ அனுசரிச்சு நிறைய பேர் கேட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே கேட்காத அளவுக்கான இது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பணம் ஒரு நல்ல தொகை கிடைக்குது, தள்ளுபடி கம்மியாக போகும், ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துடும் வாங்கிடுவாங்க இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஒரு குரூப்புக்கு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க 2 பேருக்கு, சொல்லிங்க என்னாச்சு, ஆமாம்மா நான் கூட கேட்டு சொல்கிறேன் வீட்டில் அப்படின்னு கேட்டு ஆமாங்க கொடுத்துருங்க எங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டஃப்பான இது சந்திச்சது இல்லை. ஆனால் இப்போ முதலெல்லாம் இப்போ சீட்டு போடும்போது இந்த ஏலம் விடும்போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் டைம் சொல்லி மணியெல்லாம் அடிப்பாங்களே, அதெல்லாம் இப்போவும் இருக்கா? என்ன மாதிரினது அது அன்னைக்கு மாதிரியே இப்போ நாங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருப்போம், சரி இந்த மாதிரி டோக்கன் வச்சுருப்போம், இப்படி தான் வச்சுருக்கணும். ஏன்னா உள்ள ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கோம். சரி, ஏன்னா இப்படி வச்சுருந்தோம்னா சந்தேகம் வந்துடும், எதுவும் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுருப்போம். டோக்கன் 1, 2, 3, 4, 5 எத்தனை டோக்கன் வேணும் 10 டோக்கன் வச்சுக்குவோம். சரி, டோக்கன் நம்பர் இதை பாருங்களேன், இல்லை 6ஆ 9ஆன்னு தெரியாது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்போம்.
டாப்னு எழுதிக்க முடியாது. ஏன்னா அது 9 6 தெரியாது இல்லையா, அதனால டாப்னு இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ ஒரு பார்ட்டி ஒரு 5 எடுத்து இப்படி காமிப்போம். ஒருத்தர் டோக்கன் போடுவார், 5 டோக்கனோ 6 டோக்கன் 4 டோக்கனோ. இன்னொருத்தர் எடுக்க சொல்லுவோம், எடுத்து 6 நம்பர் டோக்கன் யாரோ முன்னாடி சொல்லிப்போம், 1 2 3 4 5 6 உங்களுக்கு எத்தனை எழுதிப்போம். இப்போ 5 நம்பர் டோக்கன் வந்து 5 நம்பர் டோக்கன் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனும் 5 நிமிஷங்கிறது வேல்யூடு. இப்போ 5:05க்கு ஆரம்பிச்சு 5:10க்கு முடிஞ்சிடும். வாட்ச் இருக்கும், வாட்ச் முன்னாடி சொல்லிடுவோம், வாட்ச் இங்கே இருக்கும், சொல்லுவோம் சார் 5:05க்கு ஆரம்பிச்சு 5:10க்கு முடியுது, இல்லை 12:10க்கு ஆரம்பிச்சு 12:15க்கு முடியுதுன்னு. அப்போ இது வந்து டோக்கன் மூலியமாக போகும்போது ஓப்பன் ஆக்ஷன் கேள்வி மூலியம் வரும். அப்போ 1 லட்சம் வச்சுட்டு அப்படின்னா கேள்வி ஆரம்ப கேள்வி 5000 அப்படிமோ, நீங்கள் 6000 நீங்கள் 6200 ரூபாய் 6400 ரூபாய். அந்த 4 நிமிஷம் வரைக்கும் சில பேர் பொறுமையாக இருப்பாங்க, ஏன்னா சொல்லி ஏற்றிட வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க. கரெக்டாக இப்போ 12:50 to 12:55 அப்படின்னா 54வது நிமிஷம் நீங்கள் ஒரு கிட்ட 6500 சொல்லிட்டு பேசாமல் இருப்பீங்க. டக்குன்னு 6700ன்றார். அப்போ அவர் குரல் இங்கேருந்து வந்து 6700 யாருக்கும் சொல்லி முடிச்சிடுவோம் அவங்களுக்கு. அது ஸோ அது யாருக்கு முடிவுங்க பண்ணுறது அந்த டைம் முடியும் போது இருக்கக்கூடிய முடியும் போது கேட்குறவங்களோட தான் அந்த எனக்கு. அப்போ நம்ம இல்லை நீங்கள் அடுத்து டக்குன்னு சொல்லிடணும் 6:700 எங்களுக்கு அப்படின்னு. அது அந்த நிமிஷம் தான் முக்கியம். அதனால் அப்போ 6:800 கேட்டாங்க, 6:700 6:800 6:900 சார் கேட்டிருக்காங்க, இந்த பக்கம் கேள்வி அப்படின்னு முடிச்சிடுவோம். அப்புறம் தான் யாருன்னு ஆளை பார்ப்போம், அப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே அவர் இன்னொரு சொல்கிறாங்க, இல்லை டைம் முடிஞ்சுது அப்படின்ட்டுவோம். டைம் முடிஞ்சுது அப்படின்ட்டு டைத்துக்கு விட்டு சொல்லணும், இல்லைனா டைம் முடிஞ்சது அப்படின்ட்டு பெல் அடிச்சிடுவோம். ஆக்சுவலாக பெல் இருக்குது, பெல் அடிச்சிடுவோம். ஆக்சுவலாக முடிஞ்சு அந்த 5 நிமிஷம் டைம் வந்து இப்போ பெல் அடிக்கிறத விட டைம் கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்துறாங்க, எலக்ட்ரானிக் கிளாக் வச்சிடறோம். அந்த மாதிரி பார்த்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சீட்டையும் வந்து முடிச்சு சிஸ்டம். மொத்தம் எத்தனை சீட்டுனா நீங்கள் வந்து போடுறீங்க? இது வரைக்கும் நாங்கள் சுமாராக வந்து அதாவது சீட்டு எங்களை வந்து அது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு 30 லட்ச ரூபா சீட்டு அப்படின்னா அதில் வந்து 1 லட்ச ரூபா சீட்டு கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் டிக்கெட் அப்படின்னு சேர்க்கலாம். அதில் பகுதி டிக்கெட்னு சொல்லுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் டிக்கெட் அப்படின்னு சேர்க்கலாம். அதனால் நாங்கள் ஒரு குரூப்பும் பதிவு பண்ணுறது 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் பதிவு பண்ணிடுறோம். அதில் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா சீட்னா 1 லட்சம் 1 லட்சமாக 5 பேர் சேர்ந்துருப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு 5 லட்சம் இருப்பார். ஸோ 10 லட்சம் பட்டோட 10 லட்சத்துக்கு பண்ணால் போதும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.25 கோடி பிஸ்னஸ் பண்ணுறோம் மாதம் டர்ன் ஓவர். அப்போ கசர் போக மாதம் 1.5 கோடி ரூபா வெளியே தள்ளி ஆகணும், வெளியே கொடுத்தாகணும். ரோலிங் பணம் வருது, பணம் வரல, அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா சீலிங் இருக்குல்ல 30% இருக்குது, தள்ளுபடி இருக்குது. அப்படிங்கும்போது 1.25 கோடி ரூபானா 1 to 1.25 கோடி ரூபா வெளியே தள்ளி ஆகணும். நம்ம அது ஒரு பிசகம் இல்லாமல் செக்யூரிட்டி கொடுத்து வாங்கி பணத்தை வாங்குறவங்க கட்டுறாங்களா கட்டலையோ நம்ம பொறுப்பு. இந்த மாதம் ஒரு மாதம் 23 எங்களுக்கு ஆக்ஷன் டேட்டு, அடுத்த மாதம் 23 கொடுக்கணும். கொடுக்காத பட்சத்தில் ஒன்று டெபாசிட் பண்ணிடுவோம் பேங்க்ல. செக்யூரிட்டி பிரச்சனை டெபாசிட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன சீட்டு கூட அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம். 1 லட்சம் வச்சுட்டு பண்ணியிருக்கோம், 50,000 வச்சுட்டு பண்ணியிருக்கோம். டெபாசிட் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சோம், ஐயா உன்னுடைய பணம் வந்து டெபாசிட் பண்ணி அங்கே சிட்டி யூனியன் பேங்க்லையோ கேவி பேங்க்லையும் இருக்குது, நீங்கள் உங்கள் செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிக்குவாங்க. அந்த ஏன்னா நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக மக்கள் வந்து கொஞ்சம் லேபர்லாம் ஏன்னா பண விஷயம் இல்லையாது. அப்புறம் கடைசியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி நம்ம நினைச்ச செக்யூரிட்டி வந்துடும், அப்புறம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்படியே நம்ம வரலாம் ரீஆக்ஷன் பண்ணணும். அதை நம்ம அவ்வளோக்குலாம் போனதில்லை, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் போனோம். சீக்கிரம் பார்ட்டி நல்லா பார்ட்டி சீக்கிரம் பிரச்சனை வந்ததில்லை. டெபாசிட் பண்ணியிருக்கோம், நாங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். வேறு மற்றபடி நம்ம ஒரு டஃப்பான ஏன்னா பண விஷயத்தில் ஒரு 1000 10,000 முன்னப்பணம் வாங்குறதுல வந்து யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சொன்னாரி கடைசி மாதம் ஒரு 30 ஆச்சுன்னா 25 to 30 கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய விஷயம் எனக்கு தள்ளுபடி சும்மா சரிப்பா கொஞ்சம் கூட தாங்கன்னு சொல்லி வாங்கி போகிறாங்களே தவிர வேணான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருந்துடாது. ஆனால் இப்போ டோக்கன் சொன்னீங்க, இப்போ கேட்குறவங்க வந்து என்ன தொகைன்னு கேட்கலாமா, இல்லை சீலிங் இருக்காது? இல்லை, அதாவது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 25 மாதம் சீட்னா ஒரு 7-8 மாதம் வரைக்கும் சீலிங்கில் போய் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 40% தள்ளுபடி வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. 1 லட்ச ரூபா சீட்டுக்கு 60,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணி 40,000 தள்ளுபடி பண்ணிட்டு 60,000 கொடுக்கலாங்குது. ஆனால் நம்மளுக்கு 40,000 தள்ளுபடி போக மாட்டேங்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 30% சீலிங் தான் போகுது. ஸோ 1 லட்ச ரூபா சீட்னா 30,000 போக 70,000 பேமெண்ட் டோக்கன் போட்டு குளிக்கிறோம். 5 பேர் கேட்டால் 5 பேர், 10 பேர் கேட்டால் 10 பேர் போட்டு குளிக்கிறோம். ஒரு 6-7 மாதம் வரும். 30 மாதம் சீட்டாக இருந்தால் 10 மாதம் 12 மாதம் வரும். 40 மாதம் சீட்டாக இருந்தால் 12-13 மாதம் வரும். ஸோ அந்த சமயங்களில் தீபாவளி பொங்கலாக இருந்தால் நீடிக்கும். சரி இல்லை சார், ஏன்னா பணம் தேவையில் இருக்கும் இல்லையா மார்க்கெட்டில், அப்புறம் சீலிங் போடுங்கம்பாங்க. அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் அப்போ வந்து சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 30% தான். 10 லட்சம் வச்சுட்டு 7 லட்சம் தான். அவ்வளோதான். டோக்கன் போட வேண்டிய எடுக்க வேண்டிய விழுது 7 லட்சம் கொடுக்க வேண்டியது. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொடுக்கக்கூடாது. அந்த லிமிட் அது 7 லிமிட் வச்சிருக்காங்கன்னா அது எப்படியா தள்ளி எடுத்தானா அவனுக்கு லாஸ் ஆயிரும் இல்லையா? ஆமாம், அது எப்படி வட்டி கட்டிடுவான் திருப்பி. அதுக்காக தான் கவர்மெண்ட் அருமையாக, அதாவது இது திருநெல்வேலியும் கேரளா தான் ஆட்சி இருந்தது. திருநெல்வேலி தான் முதல்ல பண்ணது. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போர்டில் வெளியில் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி நடத்தல டெய்லி சீட்னு ஒன்று இருக்கு. ஏன்னா கந்து வெட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கு முன்னாடி போர்டு வெளியே போட்டிருப்பாங்க. 100 ரூபாய் × 100 நாள் 1000 ரூபா சீட்டு 10,000 சீட்டு நடக்குன்னு போட்டு நாங்கள் கொடுப்போம். நாங்கள் சங்கத்து மூலியம் போய் என்னங்க இல்லை சார் நடத்துனா ஒருத்தர் ஒரு சீட்டு போட மாட்டார், 5 சீட்டு 10 சீட்டு போட்டுருவாரு. இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஏன்னா கந்து வெட்டிக்கு போதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாதம் 2 ஏலம் அது நாங்கள் நடத்துகிறோம். ஒரு மாதம் இப்போ 25 மாதம் சீட்னா 50 பேர் சேர்ப்போம். 15 ஏலம் 30 ஏலம் பை மந்த்லின்னு சொல்லுது. அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் அந்த உழவை பொறுத்து 3 மாதத்துக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இன்னும் கூட நடத்துறாங்க. ஒரு சில பேர்லாம் 3 மாதத்துக்கு ஒரு இடம், 6 மாதத்துக்கு ஒரு இடம், அந்த உழவு செஞ்சு வரதை பொறுத்து பண்ணுவாங்க அவங்க. ஆனால் ரெகுலராக பொறுத்து மாதம் ஒரு இடம், அதான் ரெகுலராக அதிகபட்சம் பண்ணுறது. பை மந்த்லி பண்ணுறாங்க. சில பேர் பண்ணுறாங்களாம் கூட பண்ணுறோம். பை மந்த்லி 15 நாளைக்கு ஒரு இடம், 25 மாதம் 50 மெம்பர்
அப்போ 50 ஆக்ஷன், 15 நாளைக்கு ஒரு ஆக்ஷன், 15 நாளைக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுறது. சரிண்ணே, இப்போ வந்து இப்போ ஜாமீன் வந்து சொத்து கொடுக்கும்போது எம்ஓடி அந்த மாதிரி பண்ணிக்குவீங்களா எப்படின்னு? தாராளமாக. அதாவது நம்ம வந்து பார்ட்டியினுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டியும் பொறுத்து, பார்ட்டியினுடைய நெட்வொர்க்கையும் பொறுத்து, செக்யூரிட்டியினுடைய தன்மையும் பொறுத்து கொஞ்சம் எம்ஓடி பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருந்தால் எம்ஓடி பண்ணிடுவோம். ஏன்னா ப்ராப்பராக போய்ட்டால் மொபைல் அப்படின்ட்டு. இல்லை சில பேர்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட்டுடைய வேல்யூ ஜாஸ்தி இருந்துச்சுன்னா எம்ஓடி பண்ண தேவையில்லை, பார்ட்டியுடைய தலைமை இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பரவாயில்ல எம்ஓடி பண்ணாமல் சார் இந்த மாதிரி எங்களுக்கு எம்ஓடி பண்ணாமல் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளும், லெட்டர்னு வாங்கிக்குவோம். எம்ஓடி பண்ணாமல் வச்சுக்கோங்க நாங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து இதை பொறுத்தவரை சொத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பார்த்தா சில பேர் இன்னொன்று சொத்து வந்து ஒரு கோடி ரூபா சொத்தாக இருக்கும், பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு வந்து 6 லட்ச ரூபா தான் பாக்கி இருக்கும் லோன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 6 லட்சம் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி தேதிக்கு 6 லட்சம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஜெராக்ஸ் பத்திரத்தை வாங்கி அதை ஷூரிட்டி பாண்டாக பதிஞ்சுக்குவோம். சோன்ஸோ சிட்டுக்கு சோன்ஸோ இதுக்கு இவ்வளோ கட்ட வேண்டிய பின் தவணைகளுக்கு 10 தவணைகளுக்கு இருக்குது, 15 தவணைகளுக்கு இருக்குது அப்படின்னா 15 தவணைகளுக்கு இப்போ 50,000 ரூபானா 10 தவணைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு அந்த 9 லட்சத்துக்கு காமிச்சு, இப்போ இந்தியன் பேங்க்ல இருக்கு ஒரு பேங்க்ல இருக்குன்னா பேங்க்ல இதை காமிச்சு இதுக்கு இந்த சிட் ஃபண்டுக்கு இந்த குரூப்புக்கு பின் தவணைகளுக்கு பதிஞ்சுக்குவோம். அது ஸோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் பத்திரத்தை வச்சு ஒரிஜினல் அங்கே இருக்கும், ஆனால் அதனுடைய மதிப்பு கம்மியான மதிப்பு, ஒரு கோடி சொத்து இங்கே 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் தான் இருக்கும். அப்போ நம்ம அதை ஜெராக்ஸ் பத்திரத்தை வச்சு பதிஞ்சிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் லீகல் ஒப்பீனியன் இருக்குது, நிறைய அதில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட் வாங்கி ப்ளைனாக வச்சுக்கிறது, அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எம்ஓடி பண்ணுறது, இந்த மாதிரி ஷூரிட்டி பாண்ட் போடுறது, டெபாசிட் டீடைல்ஸ் பண்ணுறது, எல்லா வகையிலும் இருக்குது. அதில் நம்ம பார்ட்டி போட்டு பண்ணிக்கலாம், நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். எல்லாம் டீட்டெயிலாக சொன்னீங்க. இதோட உங்களுடைய பிஸ்னஸில் ஃபர்தர் ஃபோக்கஸ் என்னென்ன, அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதாவது நம்ம வந்து முக்கியமாக இப்போ எப்படி 90 வயசு 95 வயசுக்காரங்க போடுறாங்களோ அவங்க சொல்லி அவங்க பேரை பற்றி போடுறாங்க. பட் நம்ம இளைஞர் நாட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் சங்கங்கள் மூலிமா முக்கியமாக எல்லா காலேஜஸ்க்கும் ஈவன் அடுத்து ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் இப்போ பழுவூர் ஸ்கூல்லாம் ஒரு இப்போ சுதந்திர தினம் ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன தீபாவளி ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் தீபாவளி ஃபங்க்ஷனை கொண்டாடி ஸ்வீட்டு நோட்டு புஸ்தகம் எல்லாம் சங்கங்கள் மூலிமா. அப்போ சங்கங்கள் மூலியமான ஒரு டிசிப்ளின் கமிட்டி சேர்ந்துக்குவாங்க. சார் நாங்கள் புக்கு தரோம், நாங்கள் இது தரோம் அப்படி அவங்க பேர் கூட போடுவாங்க, பேனால் ஒரு எக்ஸ்டெட் பண்ணி போடுவாங்க. அதை வாங்கி நம்மளும் அவங்களுக்கு பூஸ்டிக்காக சொல்லி வாங்கி அவங்க இந்த பசங்களுக்கு இந்த பேனா ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிட் ஃபண்டில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்கள்லாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அவங்களுக்கு கொடுத்து அங்கே இருக்க டீச்சர்ஸ் அவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ காலேஜஸில் போய் இப்போ நம்ம சங்கங்கள் மூலிமா கூட நேற்று கூட இன்னைக்கு பொள்ளாச்சியில் வந்து 2 காலேஜில் நடத்துகிறாங்க. சங்கங்கள் மூலிமா நடத்தி விழிப்புணர்வு அதிகப்படியாக ஏற்படுத்துகிறேன். இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஏன்னா சிட் ஃபண்டுங்கிறது சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு பூ வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த வியாபாரம் எல்லா வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன சீட்டு, ஆனால் நாங்கள் சீட்டு சேர்ந்துருக்கேன் சீட்டு போடுறோமே அப்படிங்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பதிவுற்ற சீட்டும் பதிவுறா சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு சொல்லுவாங்க, சார் நாங்கள் நீங்கள் எப்படிலாம் நடத்துறீங்க சார், அது கேட்குறீங்க இதை கேட்குறீங்க இவ்வளோ கேட்குறீங்க, நான் 20 நிமிஷம் போட்டுருக்கேன், பெங்களூர் போட்டுருக்கேன், சென்னையில் போட்டுருக்கேன், மும்பையில் இருக்காரு ஒரு போட்டுருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஒரு காலத்தில் திரும்பி வந்து 10 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து 100% சக்ஸஸ் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு. அண்டர்ஸ்டேட் சீட்டு எனக்கு தெரிஞ்சு நான் உதாரணத்தோட சொல்ல நாங்கள் என்ன இல்லை என்ன கேட்குறீங்க, ஏன் சார் கேட்குறீங்க, பெரும் கதையாக போச்சு சார், மாமா சார் அவர் மச்சான் சார் அண்ணன் சார் எப்படி சார் கேட்குறது, வழியே இல்லை சார், சண்டையாக போச்சு சார் குடிக்கலாம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தவிர டஃபாக தான். ஏன்னா அது அவர் கண்டிப்பாக ஏமாற்றிருக்க மாட்டார். அவர் வெளியில் கொடுத்து வாங்கின இடத்துல செக்யூரிட்டி சரியா இல்லைன்னா வராமல் போயிருக்காங்க. அவர் ரொம்ப ஏழ்மையில் இருப்பார். பார்த்தீங்கன்னா அவர் வீடு வாங்கி வச்சுக்கிட்டு கார் வாங்கி வச்சுட்டு இருக்க மாட்டார். அவர் ஏன் அந்த நபர் இப்படி போனார் அப்படின்னா அவர் பிரமாதம் சம்பாதிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மாயான ஃபீல்டு இந்த ஃபீல்டு. ஸோ கரெக்டாக ஒரு குரூப்பை பதிவு பண்ணி ஒரு குரூப்புக்கு செக்யூரிட்டி வாங்கி போனால் படிப்படியாக போனால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வேகமாக போனால் அதனுடைய பின் விளைவு மிக கடுமையாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும். ஸோ அதை உணர்ந்து ரிஜிஸ்டர் சிட் ஃபண்டாக போய் அதை செக்யூரிட்டியை ப்ராப்பராக வாங்கி போனால் எந்த பிரச்சனையும் இல்லாதது என்னுடைய கருத்து. ஆனால் இது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் கன்சர்ன். நீங்கள் இப்போ ஒவ்வொரு சிட்டுக்கும் நீங்கள் என்னென்ன கமிஷன் உங்களுக்கு? அதாவது அருமையான கேள்வி. 7% கம்பெனி கமிஷன் வந்து முதல்ல 5% கம்பெனி கமிஷன் ரொம்ப காலமாக இருந்துச்சு. அப்புறம் 7% கம்பெனி கமிஷன் ஆக்கி கொரோனா பீரியடில் கொரோனாவுடைய கடைசி காலகட்டத்தில் 2020 காலங்களில் 2020 காலங்களில் ஆக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்களை உட்பட்டு எல்லா கம்பெனியுமே ஸ்ரீராம் சிட் ஃபண்ட் நிறுவனம் வந்து 7% ஆகிட்டாங்க. இன்றைக்கி தேதி 7% கம்பெனி கமிஷன் வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் நிறைய சிட் பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் சிட்டு கம்மியாகிட்டாங்க. பட் இருந்தாலும் 7% ஆகிட்டு 1% ஏதாச்சும் ஒரு போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4% ஆக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா நிறைய போட்டிகள் வந்துருச்சு. சில கம்பெனிகள் வந்து மெட்ராஸ் அதனால பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கூட. மெட்ராஸ் பெரிய நிறுவனங்கள்லாம் 4% ஆக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் நாங்கள் கான்ஸ்டன்ட்டாக 5% வச்சிருக்கோம். இதில் வந்து ஜிஎஸ்டி ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி வந்து 18%. அதாவது கம்பெனி கமிஷன் 1 லட்சம் வச்சுட்டு 5000 ரூபாய்னா 5000 ரூபாய்க்கு 18%, 9,000 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும். 5000 ரூபாய் அப்போ 10 லட்சம் வச்சுட்டு 9,000 ரூபாய். ஸோ அது ஒன்று இருக்கிறதுனால காம்போசிட் ஜிஎஸ்டியாக போகலாம். அது சில கம்பெனி நடத்துகிறோம், நாங்களாம் கூட காம்போசிட் ஜிஎஸ்டிலாம் போகிறோம். காம்போசிட் ஜிஎஸ்டியாக போனால் 600 ரூபாய் கட்டினா போதும். அந்த ஒரு அதாவது 6% கட்டினா போதும். அந்த மாதிரி காம்போசிட் போய் பாய்க்கலாம். இதில் என்ன மெயின்னா 5% கம்பெனி கமிஷன்ங்கிறது ஒரு நியாயமான கம்பெனி கமிஷன். அது அதில் ஒரு 10 லட்சம் வச்சுட்டு அப்படின்னா 25 மாதம் நடத்தணும் அப்படின்னா 10 லட்சம் இன்ட்டு 25 அப்போ 2.5 கோடி ரூபாய் ரோலிங் ஆகி வரணும். அதே மாதிரி பை மந்த்லி ஒன்று இருக்குது. அதே 10 மாதம் 20 அதே மாதிரி 10 லட்சம் வச்சுட்டு 25 மாதம் அப்படின்னா பை மந்த்லி பண்ணும்போது 50 பேர் உள்ளே வந்து 5 கோடி ரூபாய்க்குள்ள ரிஸ்க் உள்ளே வந்து வெளியே போகணும்.
அதே மாதிரி கம்பெனி கமிஷனும் வந்து உள்ள போகும். அது மாதிரி அந்த 2.5 கோடி ரூபாய்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், இந்த 5 கோடி ரூபாய்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். பணம் வருது வரலன்னு காரணம் சொல்ல முடியாது இல்லையா நம்ம. ஸோ அந்த மாதிரி பார்ட்டி சேர்த்து, அந்த மாதிரி தரமான பார்ட்டி சேர்த்து மரம் வச்சு பண்ணி கொடுக்க ஆகணும். அப்போ நம்ம 20 வருஷம் இருக்கோம் ஃபீல்டில் அப்படின்னா 20 வருஷத்துக்கு எத்தனையோ கோடிகள் வந்து நம்ம பட்டுவாடா பண்ணியிருக்கோம். பட்டுவாடா அந்த 25 நாளில் பட்டுவாடா பண்ணாட்டி நமக்கு இதாகிது இல்லையா, பண்ண முடியாது ஒன்றுமே. ஸோ அப்போ அந்த எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ இது என்னன்னா இதில் வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. சிட் ஃபண்டில் நிதானமாக பார்ட்டி சேர்க்கறது ஒன்று தான் அந்த ரகசியம், பெரிய ரகசியம். பெரிய ரகசியங்கள் பார்ட்டி சேர்க்கறதுல ரகசியம். இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். ஒரு 25 வருஷம் ஒருத்தர் இருந்திருப்பார், பெரிய ஒரு மகான், பெரிய ஆளாக இருந்திருப்பார். அன்னைக்கு தேதிக்கு அவருக்கு தொழில் இதாக இல்லாமல், லிக்விடிட்டி கேஷ் இல்லாமல் சொத்து பத்துகள் இருக்கும். சொத்து பத்து வச்சு முன்னோட முடியாது இல்லையா. அது லிக்விடிட்டி கேஷ் வந்து பணம் வந்து கொடுக்க முடியும் நம்ம. ஸோ அதை அவர் நம்பர் என்ன பண்ண முடியும் நம்ம. அப்போ எப்படி பண்ணலாம், அவங்க ரெக்கவரி அப்படி மாதிரி பண்ணணும். இல்லை நம்ம சேர்க்கும் போதே பார்த்து மார்க்கெட்டில் கேட்டு பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதில் இருக்குது. அது டீப்பாக போகும்போது அது கடினமாக இருக்கும். அது வந்து ஸோ வருஷம் 10 வருஷம் நம்ம கஷ்டமாக அவங்க கேட்பாங்க, சார் 10 வருஷம் கொண்டு இருக்கும் வச்சுட்டு. ஸோ அந்த நேரத்துக்கு எப்படி இருக்காரு அவர் அப்படிங்கும்போது நம்ம அதை நிதானமாக அவர் சொன்னால் உடனே கோமாயிரம் வருது. ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணி நம்ம அதனால் செக்யூர்டாக போயிட்டால் பிரச்சனை இல்லாமல். ஓகே, அதனால் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சிட் ஃபண்டை பொறுத்தவரை வந்துன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் கன்சர்னில் வரும்போது சிட் ஃபண்ட் போடுறவங்களுக்கு பெனிஃபிட், அது ரிஸ்க் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பணத்தை எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அதே மாதிரி வந்து உங்கள் சைட்லேயும் வந்து அது கரெக்டாக ஜாமீன் வாங்கிட்டு கொடுக்கும்போது உங்கள் சைட்லேயும் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக சொன்னீங்க. வேறு ஏதாவது இதை பற்றி? அதாவது எங்களுடைய முக்கியமான அடுத்த நோக்கம் என்னன்னா இளைஞர்களை சேர்க்கறதுக்கு ரொம்ப அதிகப்படியான இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இளைஞர்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நினைச்சேன். இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட அந்த 1ஆம் தேதி சம்பளம் வந்து 2ஆம் தேதி இஎம்ஐ எல்லாம் போய் கடைசியாக வந்து 1000 யார் ரொம்ப காமெடியாக நான் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு வந்து 500 ரூபா எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் இருக்கும், ஆனால் இன்னைக்கு இத்தனை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், 5ஆம் தேதி 500 ரூபா தான் இருக்குது ஒரு இளைஞன் வந்து சொல்லி இந்த ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். கண்டிப்பாக அருமையான ஒரு கரெக்டாக சொல்றீங்க. அன்னைக்கு வாங்குறது 10,000 சம்பளத்தை 500 ரூபா வச்சிருந்தாரு அவர். ஆமா, ஆனால் இன்னைக்கு 3 லட்சம் 2 லட்சம், ஆனால் கடைசி 500 தான் இருக்கு. கடைசியாக ஒரு 5ஆம் தேதி 500 ரூபா தான் இருக்கு. என்ன வாழ்க்கையில் என்ன அவனை எப்படி நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரீங்க? நாங்கள் முதல்ல இளைஞர்கள்ட்ட பேசுவோம், அப்படியே சொல்லுவாங்க என்னமோ பேசிக்க புரியலமாங்க வச்சுட்டு பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு வயசு கொஞ்சம் கூட 28, 30, 32 வந்ததுக்கு அப்புறமே அவங்களுடைய நடவடிக்கைகள் மாதிரி அவங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் முன்னாடி பேசுகிறேன், ஒரு தடவை சீட்டு போட்டேன் அவரை விட்டு போச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி சீட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இது விளக்கம் பண்ணி சொல்லும் போது அவங்க புரிஞ்சிருது. அப்போ சேமிப்பு படிப்படியாக சேமிச்சு வந்தீங்க, மாதம் ஒரு 2000, 5000, 10000, 5000 போடுவோம், 6000 படிச்சிடுவோம். நாங்களும் படிப்படியாக தான் வளர்ந்தோம். முதல்ல நாங்கள் 750 ரூபா 20 மாதம் 15000 சீட்டு போட்டோம். இன்னைக்கு 40,000 30 மாதம் 12 லட்சம், அது மாதிரி அதாவது 1 லட்சம் ரூபா 30 மாதம் 30 லட்சம் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கும். 30 லட்சம் வரைக்கும் சேர்த்து தான் பெருக வந்து அதை அப்போ வந்து இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து பெரும்பங்கு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க சில தாய்மார்கள் சில தகப்பனார்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொல்கிறாங்க, கொடுத்து கஸ்டமர் ஆகிட்டு சொன்னீங்களே நீங்கள் ஆகிட்டு இருக்கோம். ஒன்று ரெண்டாவது காலேஜ் ஸ்கூல்ஸ்லையுமே ரொம்ப அவேர்னஸ்னால நீங்கள் வந்து பாருங்கள் சார், எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு வேண்டிய வசதியில் பண்ணி கொடுத்து அவங்க சில கிஃப்ட்டை கொடுக்கலாம், அவங்க கொடுத்து எங்களை பண்ணி பேச சொல்கிறாங்க. இப்போ என்ன வசதி வேணுமோ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்க நமக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி மதியம் லஞ்ச் நாங்கள் பண்ணி ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டு அவங்க நம்ம கூட கிஃப்ட் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு நம்ம பிரியப்பட்டு ஒரு அட்வைஸ்மெண்ட்டாக கொடுக்குறத தவிர அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்கள் காலேஜில் தானம் பண்ணுங்க சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய காலேஜஸ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டோ நான் கவர்மெண்ட்டோ நிறைய எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் எல்லாரும் சிட்டு கான்டாக்ட்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த இதில் கூட மெட்ராஸில் வந்து சில நிகழ்ச்சி நடத்துகிறோம். நம்ம வந்து சிட் ஃபண்டு, அதாவது ஆகஸ்ட் 19 சிட் ஃபண்ட் டே, அதாவது அன்றைக்கி தான் ஆக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. அது மாதிரி சிட்டு நிதி சட்டத்தின்படி தான் நம்ம இது நடத்துகிறோம். நம்ம சிட்டை அதாவது இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 40 of 1982 இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் நடத்துகிறோம். இங்கிலீஷ் புக் இது. அது மாதிரி இது வந்து தமிழினுடைய சீட்டு நிதியங்களுடைய சட்டம் 1982, தமிழ்நாடு சீட்டு நிதியங்களுக்கான விதிகள் 1984. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எப்படி இருக்கணும், பேப்பர் நம்ம ரசீது நம்ம இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது, அது மேலே நமுனா நம்பர்னு போடணும், போட்டு தான் கலரை வேணால் மாற்றலாமே தவிர அந்த சட்டத்திட்டலாம் மாற்ற முடியாது அப்படின்னு அது இருக்குது. அது மாதிரி சிட்டுனா சிட்டு ஃபண்டு கேரளத்தில் குறி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சிட் ஃபண்ட் நடத்த முடியாது. அது மாதிரி ஒன்றுக்கும் அரசாணைகள் மற்றும் தெளிவுரைகள் நம்ம சிட் ஃபண்ட் சங்கத்திலேருந்து கொடுத்தது, தமிழ்நாடு சிட் ஃபண்ட் சங்கத்திலேருந்து கொடுத்தது. ஸோ ஒன்றுக்கும் ஒரு விரிவுரைகள் எப்படி நடந்தது. ரசீது பேசாக்கலாம், சின்னமாக இருக்கலாம், நம்மனா இந்த இது போட்டு தான் பண்ணணும், அந்த மாதிரி தேதி வரணும், அக்ரிமெண்ட் நம்பர் வரணும் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது. ஒன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப முறைப்படி ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். இப்போ வந்து அடுத்து நீங்கள் போகிற இளைஞர்கள் நோக்கி தான் அதுதான் மெயினாக போயிட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ அந்த காலத்தில் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு நம்ம ஆளு அங்கே போய் இருந்தாங்க, ரொம்ப எளிமையாக சம்பாரிச்சு ரொம்ப இங்கே ஒருத்தவங்களும் அவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஆனால் இந்த காலத்து பசங்க வந்து சார் எங்களுக்கு பையனுக்கு 7 லட்சம் சம்பளம் 8 லட்சம் சம்பளங்கிறாங்க. ஆனால் 7 லட்சம் சம்பளம் வந்து மாதம் 2 லட்சம் சம்பளம் இந்தியாவுக்கு வரலையே நம்மளுக்கு வரலையே. அப்புறம் கடைசி எங்கள் பையன் 2 கோடி ரூபாய் வீடு வாங்கிட்டாங்க, சிங்கப்பூர் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு, 2 கோடி ரூபாய் வந்து அந்த வருமானத்துக்கு 2 கோடி கரெக்ட் இங்கே 20 லட்சம் மாதிரி. ஸோ
அங்கதான் ஒரு சரி சார் இப்ப ஒரு 7 லட்சம் சம்பளம் சார், மாசம் ஒரு 1 லட்சம் அனுப்பிச்சலாமா சென்னைக்கு அப்படின்னா அது முடியாதுங்க. 2 பேரும் வேலைக்கு போனா 2 லட்சம் மட்டும் அனுப்பலாம். இங்க ஒரு ஆள் வேலைக்கு போனா டெபிசிட்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சொந்த சொத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அங்க போய் உட்காந்து அங்க ஒரு வீடை வாங்கி அது ஒரு பெரிய விஷயமா. அங்க ஒரு ஸ்விமிங் பூல் வீடு, இங்க 1000 ஸ்விமிங் கட்டிக்கலாம். நம்ம அந்த காலத்துல கட்டிக்காங்க, ஐயா கட்டிருக்காங்க. வளவல ஸ்விமிங் பூல், வளவல நாங்களும் விளையாண்டுருக்கோம். வளவல இங்க வளவல பாத்தீங்கன்னா தண்ணி வரும், ஸ்விமிங் பூல் விளையாடுவோம். வளவல ரெண்டாங்க இல்லையா, அது ஒரிஜினல் ஸ்விமிங் பூல். அது அந்த மாதிரி அதோட தான் நாங்க எங்க அப்பா தான் சொல்லுவோம், தண்ணியை வந்து ஊத்துக்கடா ரெண்டாங்கல்ல அப்படி சைடுல ஊத்தி கழுவி விட்டுருவோம். ஸோ பர்பஸ் அந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி பண்ணது. இயற்கை ஸ்விமிங் பூல் வச்சு விளையாண்டோம். அங்க ஒரு ஸ்விமிங் பூல் வச்சு வீடு வாங்கிட்டாங்க, 2.5 கோடி 3.5 கோடினாங்க. ஆனா அமெரிக்கால போய் சம்பாரிச்சு இங்க வந்து சேர்லையே நம்ம குமராவடிக்கோ குழுவரைக்கோ தேவடைக்கோ வந்து சேர்லையே நம்மளுக்கு இங்க. அதனால இந்த சும்மா அந்த வெளிநாட்டு மோகங்களை தயவு செஞ்சு தவிர்த்துட்டு உள்நாட்டில் சம்பாரிச்சு உள்நாட்டில் இருக்கிறதுக்கு வந்து கொண்டு வரது ஒரு சேவிங் அந்த மாதிரி வந்து பண்ணி நல்லா அருமையா நம்ம இந்தியாவில் அனைத்து வாய்ப்புன்னு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இங்கே தான் படிக்கிறாங்க பசங்க. பட் படிச்சுட்டு அந்த ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்காக அங்கே போகிறது சரியில்லைங்கிறது எங்களுடைய இது. அந்த மாதிரி ஆல் ஓவர் அதாவது வேர்ல்டில் வந்து கஷ்டமாக இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸு, அமெரிக்கா. சிங்கப்பூர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் போவோம். அங்கே வேல் பூஜைலாம் நடக்கும். அங்கே நம்மளுடைய காலேஜ் போய் அடிச்சு கொடுத்து நாங்கள் போய் பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கஸ்டமர் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க, கல்ஃபில் இருக்காங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இப்போ கூட பிள்ளையார் ரூமுக்கு மும்பை போகிறோம். ஒரு 6 days அங்கே பிளான் வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் இளைஞர்கிட்டையும் இந்த படித்த ஒரு மீடியமாக இருக்காங்க இல்லையா, ஒரு 30-40 வயசு அவங்களே சென்றடைகிறதுல வந்து மிக முனைப்போட இருக்கும். முயற்சியில் இருக்கீங்க, முனைப்போட இருக்கும். ரொம்ப டிஜிட்டல் யுகங்கிறதுனால டிஜிட்டல் முன்னாடி வந்து நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பண்ணிடவே மாட்டோம். பேப்பரில் போடுவோம், இத்தனை ஆண்டு விழான்னு ஒரு சில ஒரு 4 இதில் போடுவோம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் வந்து பண்ணுங்க சார் நீங்கள் அப்படி. அந்த ஈவன் நமக்கு நிறைய வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் வந்து நிறைய அந்த பேர் சொல்கிறவங்களுக்கு வேணா அவங்கெல்லாம் வந்து பேசி பண்ணால் தான் சார் முடியும். ஏன்னா அவன் உலகத்தை பார்க்கறது இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே வரணும் சார். நீங்கள் ஆன்லைன்லையும் டிஜிட்டல்லையும் அவனுடைய உலகம் இங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் லேப்டாப்லையும் அதுக்குள்ளே வரணும் நீங்கள் சொல்லி ஆன்லைன் மூலியமாக அட்வைஸ் கொடுக்க வைக்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நம்மளும் உலகத்துடன் சேர்ந்து வாழணும். நம்ம நான் உலகத்துடன் சேர்ந்து வளர வாழ்க்கை பழகட்டும் நல்லா தான் இருக்கிற மாதிரி நம்மளும் டிஜிட்டல் யூத்துன்னு நாங்களும் போக ஆரம்பிச்சோம். சில செலவு பண்ண ஆரம்பிச்சோம். நான் பண்ண ஒரு ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கூட இருக்குது டிஜிட்டலில். பட் வழி இல்லையே பண்ணி ஆகணும் அப்படின்னால சில எக்ஸ்பென்சஸ் பண்ணி டிஜிட்டல் யூத்தில் உள்ள வர ஆரம்பிக்கும். நீங்களாம் இப்போ நாங்கள் அதனுடைய முன்னுதாரம் தான். நீங்களும் டிஜிட்டல் தான். நீங்களாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். எதுவுமே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எங்கேயும் ஒரு வருஷமாக உங்களுடைய விளம்பரம் அந்த மாதிரி வந்து நம்ம அறியாமே நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை போகிறது ரைட்டு தானே, எல்லாரும் போகிறாங்க இல்லையா, உலகம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம போகிறதா அப்படிங்கிறது. இப்போ வந்து அண்ணன் வந்து இந்த நிறுவனத்தை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துக்கிறது ஆட்சி. அவங்க வந்து முத்து மீனாள் பழனியப்பன் ஆட்சி. அவங்கள பற்றி ஆட்சி நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. அனைவருக்கும் வணக்கம். 20 வருஷம் ஆச்சு. அவங்களோட இதில் தான் நான் பார்த்துட்ருக்குறேன். அவங்க சொல்லித் தருவாங்க எல்லாம். அது மாதிரி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி பார்த்துட்ருக்குறது. அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா நம்பிக்கையாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு எனக்கு என்னோடய இதில் ஏன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க முதலே இல்லை வைர மோதிரம் இது பண்ணதெல்லாம் அன்னையிலேருந்து நான் அவங்கக்கிட்ட இது பண்ணுறது நம்பிக்கை. ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடும். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் வந்துடும் அப்படிங்கிறது முதல் நாளே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வைர மோதிரம் தொலைஞ்சி திருப்பி வந்தது. அதில் நான் நினச்சேன் சொல்கிறாங்க சரி என்ன தங்கம் தொலைஞ்சா கூட கிடைக்காது, வைரம் தொலைஞ்சு கிடைக்குமா அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அது கிடைச்சதுலேருந்து அப்போ இருந்து அந்த ஒரு நம்பிக்கை தான். அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இது பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. நல்லா ஒரு இதுவாக போல்டாக நீங்கள் அப்படி வாங்க எதையும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்கிறபடியே அப்படி வந்துடுறது. நம்ம படிப்படியாக அந்த நம்பிக்கையை எப்படி ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரத்தில் நீங்கள் ஒரு ஆணிவேராக இருந்து அதை நடத்திட்டு இருக்கீங்க. வளர்த்தியோடைய அருளால் தான் ரொம்ப அது பெரிய விசேஷம். வளர்த்தியோடது தான். இதில் அனைவரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க வளர்த்தி. இதில் ஒரு பாட்டு எழுத சொன்னாங்க வளர்த்தியை பற்றி. அவர்கிட்ட போயிட்டு ஒரு கோயம்புத்தூர்ல அப்போ பார்த்துட்டு இல்லை எனக்கு வளர்த்தி பாட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஃபோர் த கோவிட் அந்த எங்களுக்கு படப்பு வந்துச்சு 2019 என்னமோ. அப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த பாட்டு எழுதுங்கும் போது அவங்க வளர்த்தி நாமம் வாழ்க வாழ்கன்னு ஒரு பாட்டு எழுதுனாங்க. அது நாங்களாம் தான் குடும்பத்தோடு உட்காந்து அதுக்கு ஒரு மெட்டு போட்டெல்லாம் படித்து பார்த்தோம், எல்லாம் பண்ணினோம். அதில் வரிகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது படித்து பார்க்கும்போது வந்துச்சுன்னா இன்று காணும் நெருக்கடிகள் எங்கிருந்து வந்ததோ இதிலிருந்து மீண்டிட எங்கு பாடம் உள்ளதோ ஒன்று மட்டும் உணர்கிறோம் உயர்ந்த ஞான சத்தியம் உழைப்பில் ஆர்த்தி உயர்த்துவாய் எங்கள் தாய் வளர்த்தியே அப்படின்னு இருந்தாங்க. சரி நாங்கள் அந்த சமயம் படிக்கும்போது பிஃபோர் கோவிட் எங்களுக்கு அவ்வளோ தோணலை. என்ன இந்த மாதிரி இருக்குது, சரி ஓகே படித்த வார்த்தைகள் வருதுன்னு படிச்சுட்டோம். அது எப்படி மெட்டு தெரியல அப்படின்னு அடுத்த கோவிட் வந்த உடனே
வீட்டில் வந்து சொல்லும்போது எனக்கெல்லாம் புள்ளி இருக்குது. வீட்டில் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஈவினிங் சாமி கும்பிடும்போது இதுக்காக தான் வளர்த்தியாக சொல்லியிருக்கும் போல் இருக்கு, இந்த வரிகள் வந்து வந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு டெய்லி அந்த பாட்டை படித்து ரொம்ப அந்த கோவிட் டைமில் ரொம்ப நல்லா எங்கள் கஸ்டமர்ஸுமே ரொம்ப எங்கள் ரிசர்வ் பேங்க்கில் இருக்க மாதிரி உங்ககிட்ட எந்த இதுவுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. என்ன சில பேர் மாசம் கட்டுவோம் பணத்துக்கிறாங்க. நீங்க கட்டிங்கன்னா பணத்தை வட்டி தர மாட்டோம், உங்க விஷயம் கிடைக்கிறது. 3 மாசம் 2 மாசம் ஆக்ஷன் யாருமே எதுவுமே எந்த செயல்பாடு இல்லாம இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல எங்களுக்கு வாடகை வந்துருந்தாங்க, வச்சு முடியாது அனுப்பிச்சாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்க, 4 கஷ்டப்பட்டு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. கோவிட் நேரத்தில் கூட எங்க அப்படி கட்டிங்கன்னா கிளைம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிரியாணி கட்டுங்க இல்லை எங்களுக்கு வந்துருதுங்க, நாங்கள் கட்டி பின்னாடி பார்த்து அடிச்சு சேர்த்து உங்க பார்த்து வைப்பீங்களா கட்டுங்க சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் கொஞ்சம் அர்ஜென்டா ஒரு சில பேர் பணம் சொல்லியிருந்தாங்க. நெட்டு மூலியமா அனுப்பிச்சோம். அதாவது சங்கங்கள்ல வந்து அந்த இந்த நெட்டு மூலியமா பணம் கேட்டு எல்லாரும் 5000 10,000 கொடுங்க, அதுக்கு ஒரு வருஷம் பண்ணணும் சங்கங்களை பேசணும். அவ்வளவு பேர் எனக்கு எதிர்பார்க்கிற இடத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 அனுப்பிச்சு ஜிஹெச்லாம் அவ்வளவு பண்ணோம். அந்த சலுகைலாம் அவ்வளவு பண்ணோம். அந்த சங்கத்து மூலியமா நல்லா பண்ணோம். ஆக அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஆச்சு, அது வந்து கண்டிப்பாக அதுதான் இந்த இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப அது வந்து அது வானமே இல்லையா, அதற்கு மேலும் செல்லலாம், வளர்த்தி உந்தன் அருள் இருந்தால் எங்கும் எதிலும் வெல்லலாம். அதனால அந்த வரி அவங்க சொன்னாங்க அந்த இதுல அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அண்ணன் வந்து சூழ்நிலை வெளியே பண்ணி வந்து அவ்வளவு சிறப்பாக எழுதி கொடுத்தாங்க. புத்தகம் அச்சடிச்சு கொடுத்துருவாங்க, பள்ளி பங்காளிகளுக்கும் கொடுத்துறோம். ஒரு வருஷம் அந்த காலேஜ் பேர் வச்சு கொடுத்துறோம், மக்களுக்கு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இது என்னுடைய ஒரு சின்ன சிப்பா ஆரம்பிச்சு ட்ரெடிஷனலா கொடுத்துட்டு இருக்கிறது. நம்ம எந்த நகரத்தார் நிகழ்ச்சியிலையும் நாங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் இது பார்த்துருவோம். எல்லாரும் நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நமக்கு யாரும் தெரியாது, அவரை மொபைல் வச்சு எழுதிட்டு இருப்பாரு, அடுத்து ஐயா எழுதிருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் கொடுத்து வச்சு எல்லாம் சிறப்பாக எங்களுக்கு அது மாதிரி முக்கியமானவங்களை பார்த்து கண்டிப்பாக சீட்டு சேர்த்துடணும். நான் கூட நினைப்பேன், என்ன இவங்க எல்லார்ட்டையும் ரொம்ப இது பண்ணுறாங்க, போயிட்டே இருக்காங்களே சொல்லிகிட்டே இருக்காங்களே எப்படி அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் அவங்கள எப்படியாவது பேசி கொண்டு வந்துடுவாங்க. சீட்டு இதில் கொண்டு வரும்போது இல்லைப்பா இவங்க தான் இதை ஃபாலோ பண்ணி வாங்கிடுங்க, அப்ளிகேஷன் வாங்கியாச்சு, மறுபடியும் மித்ததெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட. அப்படி வரும்போது ஆச்சரியமாக எங்களுக்கு திடீர்னு ஒரு கஸ்டமர் சொன்னார், ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னார், என்ன சாலமன் பாப்பியா வீட்டில் உங்கள் கேலண்டர் இருக்குது கஸ்டமரா? இன்னொன்று என்ன இது ஆனந்த விகடனில் 3/12 அந்த டேட்லாம் இருக்குது, நாங்கள் அந்த டேட்டில் வச்சுட்டு வந்திருக்கு, உங்கள் கேலண்டர் தான் இருக்குது பாருங்க அப்படின்னுட்டு கஸ்டமர் அவங்களையும் கஸ்டமர் ஆக்கிட்டீங்க போல் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னொரு கஸ்டமர் எங்களை கேட்கும்பொழுது அப்போ தான் நாங்கள் அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் அதை பெருசு பண்ணிவிட்டு இப்போ வருஷம் கொண்டு போய் அவங்க ஐயாட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ ஆமாம், அப்போது இவங்கெல்லாம் கவிதா ஜவஹர் அவங்க பேச்சாளர் அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு இப்போ எங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த ரொம்ப அந்த முக்கியமான நபர்கள் வந்து இவங்க எனக்கு அது இவங்களுக்கு ஒரு கவிதா ஜவஹர் ஒருத்தர் சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு இதுல வந்து பேசும்போது என்கிட்டே வந்து சிட் ஃபண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கவிதா ஜவஹர் சொன்னாங்க. ஆமா, இப்ப நானே அவங்க வீட்லயே சிட் ஃபண்ட் நடத்துறாங்க, ஆனா என்கிட்ட சிட் ஃபண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரைட், விடாம ஃபாலோ பண்ணி வாங்கினது இவங்க தான். அந்த மாதிரி எனக்கு அது கொஞ்சம் அது நல்லா இருக்கும், வித்தியாசமா இவங்க விடாம பண்ணி பெரிய ஆளுங்களை பார்த்து பேசிடுறாங்களே அப்படிங்கிறதுனா எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சொல்லிருக்காங்க, நானும் நோட் பண்ணிட்டு எனக்கு கேட்காம இருக்கீங்க அப்படின்னா சில பேர் கேட்க வேண்டாம் நினைக்கிறேன், எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது நினைப்போம். அவங்க நானும் நோட் பண்ணிட்டு பண்ணி கேட்கல அப்படிங்கிறாங்க. அது இன்னும் ஒரு சில விஷயம் என்னன்னா, கல்யாணம் போய் யூஸ் பள்ளி பண்ண பசங்களை சில கொடுக்காங்க நல்லா பாத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து சொல்றாங்க, அவரு திருச்சி பக்கம் தான், அவரு மதுரை பக்கம் தான் பாத்துக்க, அவரு இது ஆளுன்னு கேன்வாஸ் பண்ணாங்க நம்மளுக்கு. அவங்க அது மாதிரி கொஞ்சம் இதா இருந்தாலும் அவங்க சொன்னாங்க பார்த்து கொஞ்சம் பிசினஸ் மாதிரி இருக்காங்க பண்ணி சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு போய் காட்சிக்கு போயிருக்கோம். பட் அவங்க பக்கத்துல இருக்கவங்க பாத்துக்க நோட் பண்ணி அவங்க கேன்வாஸ் பண்றாங்க நம்மளுக்காக கம்பெனிக்காக. அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த பசங்களை பாத்துக்கப்பா முக்கியமா பார்த்து நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரிப்பா உங்களை எப்படி கேஷ் பண்ணுங்க அவங்களே சொல்லுவாங்க ஐடியா அப்படின்னு. சந்தோஷம். ஆக ஒரு நம்பிக்கையில் வளர்த்த ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு நிறுவனம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் இன்னைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு நாளில் நாட்டுக்கோட்டை நாட்டுக்கோட்டை நேரத்தை டிவிக்காக வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த இன்டர்வியூ போயிருக்கு. எந்த இன்டர்வியூ எங்களுக்கு தெரிஞ்சு 3/4 மணி நேரத்துக்கு மேலாம் கிடையாது. அநேகமாக வந்து ஏஆர் சுந்தரேசன் ஐயாவுடைய ஏஆர் லட்சுமணன் ஐயாவுடைய இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போனது. அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய இன்டர்வியூ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு நிதி ஆலோசனை மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்ல விஷயங்களை சொன்னீங்க. நிதி ஆலோசனை ஒரு குறிப்பு வருது. சோம வள்ளியப்பன் ஐயா இருக்காங்க இல்லையா சென்னையில், அவங்க வந்து ட்ரெயினர். அவங்க தான் சொல்லுவாங்க, வள்ளியப்பன் நமக்கு கஸ்டமர் வேண்டியவங்க, உனக்கு தான் 10 பேர் 15 எடுக்கிறோம், முன்னாடி 500 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய கன்சல்டன்சிக்கு ட்ரெயினர் பண்ணுறவங்க. நாங்கள் நம்ம நண்பர்களால் அனைத்து தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்லிட்டு வந்து ட்ரெயின் பண்ண சொல்லுவோம். நம்ம ஸ்டாஃப்ஸை ரொம்ப எக்ஸ்டெண்டாக பண்ணுவாங்க. அம்மா நீ 80% வந்திருக்கேன், கடைசி 20% விட்டுறேன். இன்றைக்கி ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, 10 வருஷம் 5 வருஷம் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. அது மாதிரி சொல்லுவாங்க, ஆமாம் சார் சொல்லி கரெக்டுங்க, நம்ம கடைசி நேரத்தை விட்டுருவோம்
கூப்பிட மேடம் சார், ஆமாம் நீங்கள் வேகமாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, வேகம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களாம் அது மாதிரி நம்ம சீதாராமன் சத்த பண்ணையா அந்த மாதிரி நம்ம இந்திய ஆலோசகர்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு அட்வைசிங், நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் நல்ல அவங்களுடைய முன்னுதாரணத்தினாலேயே நாங்கள் சிறப்பாக கண்டிப்பாக வந்து இது வந்து உலகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நகரத்தார் மற்றவர்களும் இந்த சேனலை பார்த்துக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இந்த இன்டர்வியூ. வாழ்த்துக்கள். வணக்கம். கண்டிப்பாக. வணக்கம். நன்றி.